தொடர்ந்து கனிம வளை தொடர்பாகவும் மணல் கொள்ளை தொடர்பாகவும் நியூஸ் தமிழ் வாயிலாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது கரூர் மாவட்டத்தில் நியூஸ் தமிழ் நிருபர் கதிரவன் மற்றும் கேமராமேன் ஆகியோர் அங்கு குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களை ரீச் பண்ணவும் முடியல. இது தொடர்பாக பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் இணைப்பில் இருக்க அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது நியூஸ் தமிழ் நிருபர் மற்றும் கேமராமேன் அவர்கள் குவாரி உரிமையாளர்கள் அங்கு தாக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் அவர்களை ரீச் பண்ணவும் முடியல. ஒரு பதபரப்பான சூழலை நிலவி வருது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படிங்கிறாரு. திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு இந்த ஆட்சிக்கு ஒரு கொள்கை கோட்பாட்டு வேடம் போடுறாரு. ஆனா ஆட்சியோட உண்மையான லட்சணம் இதுதான். இது உத்தரப்பிரதேசலையோ சத்தீஸ்கர்லயோ ஜார்க்கண்ட்லயோ நடக்கல, தமிழ்நாட்டில் நடக்குது. ஒரு செய்தி சேகரிக்க போன செய்தியாளரையும் அந்த படம் பிடிக்க போன அந்த ஒளிப்பட கருவியோட போன செய்தியாளரையும் இங்க தாக்கி அவரை கடத்திருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வெட்கக்கேடு இல்லையா? இங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நம்ம பேசாம கடந்து போறோம். புது சமூகம் அதை கடந்து போகுது. கடந்த 2000 ஆண்டுகால தமிழ் சமூகத்துல எண்ணற்ற மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆண்டுருக்காங்க. அந்த மன்னராட்சி காலத்துல கூட இவ்வளவு பெரிய வடக்கொள்ள தமிழ்நாட்டுல நடக்கல. மன்னராட்சி காலத்துல இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு, அப்படியே தக்க வைக்கப்பட்டுச்சு. வெள்ளக்கார 300 ஆண்டு இந்த தமிழ்நாட்டு ஆண்டா, இந்தியா ஆண்டா. அவன் வெள்ளக்கார ஆண்ட காலத்துல இந்த நாட்டோட செல்வ வளங்கள் அள்ளி கொண்டு போனா, நம்ம முன்னோர்களை கொடுமைப்படுத்தினா, அடிமைப்படுத்தினா, அவன் ஜாலியன் வளாபாக்களை மக்களை சுட்டு கொண்டா. அப்படி 300 ஆண்டு கால வெள்ளக்கார ஆட்சியா இருக்கட்டும், 2000 ஆண்டு கால மன்னராட்சி காலமா இருக்கட்டும், இந்த காலங்கள்ல கூட இயற்கை வளத்தின் மீது இவ்வளவு பெரிய தாக்கு கொடுக்கப்படுது. ஆனா அந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி காலத்துல திமுக அதிமுக 2 கட்சி மாறி மாறி ஆடுது. இவங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு செய்யட்டு அவங்க போராடுறாங்க, அவங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு செய்யணும் இவங்க போராடுறாங்க. ஆனா 2 ஆட்சியும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனா 2 ஆட்சியிலையும் மணக்கொள்ள இருக்கு, மழை கொள்ள இருக்குது, நீர் கொள்ள இருக்குது, இயற்கை வளங்கள் மீதான கட்டற்ற அந்த சுரண்டலும் நுகர்வும் இருக்கு. இது என்னன்னா, மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போறாங்க, மழையை தகர்த்து கனிம வளங்கள்லாம் ஏற்றி கொண்டு போறாங்கன்னா, கொண்டு போறாங்க எப்படி கொண்டு போறாங்க? அவங்க இளையாத்துல கொண்டு போறாங்களா, இல்ல ஏரோப்ளேன் கொண்டு போறாங்களா? அவங்க சாலை மார்க்கமா லாரிகளை கொண்டு போறாங்க. அப்ப சாலை மார்க்கமா போறப்ப காவல்துறை தெரியாதா, உளவுத்துறை தெரியாதா, இல்ல சோதனை சாவடி இருக்காதா? இது முழுக்க முழுக்க அதிகார அமைப்போட துணையோட அது அப்பட்டமா இருக்குது. எனக்கு முன்பே பேசியவர் சொல்றாரு, பதவிப்போட சொல்றாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு கண்மூடித்தனமா தாக்கல் கொடுத்தாங்க, அடிச்சு ரத்த சகதி ஆக்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்சியெல்லாம் உத்தரப்பிரதேச நடக்கும்னு வச்சுக்கலாம, தமிழ்நாட்டில் நடக்குது. ஏன்னா 2 பேரும் திராவிட கட்சி வாக்கு காசு வருது. ஒரு வாக்குக்கு 2000 ரூபாய் காசு வருது அப்படின்னா அந்த காசுக்கான மூலதனம் என்னன்னா, இதே போல இந்த மண்ணின் வளங்களை சொல்றதுதான். இதை படம் முடிச்சு செய்தியாக்கி மக்கள் மத்திய கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நியூஸ் தமிழோட ஊடகத்தோட அந்த பணிங்கிறது மிகச்சிறந்த பணி. அதுக்கு பாராட்டுகள். மக்களுக்கான அந்த செயல்பாடு தொடரட்டும். ஆனா ஆளக்கூடிய திமுக அரசு எல்லா கொள்கை வேடம் கோட்பாட்டு வேடம் போட்டுக்கிட்டு பெரியார் வழி ஆட்சி, அண்ணா வழி ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு முழுக்க முழுக்க ஒரு மண்ணுக்கு மக்களுக்கு விரோதமான ஒரு செயல்பாட்டுல இருக்கிறதுங்கிறது ஏற்கவே முடியாத ஒரு கொடுங்கோல் தன்மை. இந்த ஆட்சிகள் அதிகாரங்கள் திரும்ப திரும்ப அதை செய்யுது. இப்ப நாம் வாழ்ந்துட்டோம், இறந்து போவோம். நமக்கு பிறகாக ஒரு தலைமுறை ஒரு சந்ததி இந்த பூமி பந்துல வாழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்றமாக நிலைமை இருக்கா? மலைகள் தவிர்க்கப்படுது, கண்முன்னே பார்க்கிறோம். மலையை நீர் கோபுரம் வாட்டர் டவருங்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்தோட நன்னீரோட இருப்பிடமே மலைகள் தான். அருவி பிறப்பது மலைகள்ல தான், ஆறு பிறப்பெடுப்பது மலைகள்ல தான். அந்த மலைகள் நீர் கோபுரம்னு மற்ற நாடுகள் கொண்டாடுறப்ப, ஏன் கேரளாவிலே லாடிஸ் கண்ட்ரி கடவுளின் தேசம்னு இயற்கை வளங்களை அவ்வளவு பாதுகாத்து வைக்கிறப்ப, தமிழ்நாட்டுல வரம்பு இல்லாத அளவுக்கு மண்ணை கொள்ளடிக்கிறாங்க. ஆறுகள் எல்லா ஆறுகளும் சுத்தி கொண்டிருக்கு. காவிரியில தண்ணி இல்லை அப்படின்னு போராடி கொண்டிருக்கும் 30 ஆண்டுக்கு மேல. ஆனா காவிரி ஆற்றோட துணையாறு அமராவதி, பவானி, நொய்யல் எல்லாம் சாயப்பட்ட கழிவு. அமராவதி ஆற்றுல மணக்கொள்ளை எடுத்து போராடினா போராடுறேன். நான் வாழக்கூடிய சமகாலத்துல புதுக்கோட்டையில இதே போல குவாரி அமைச்சு கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக போராடியவர் ஜெகபர் அலி. அவர் மாவட்ட ஆட்சியிட்ட போய் இந்த தேர்தல் நான் போராட்டம் பண்ண போறா இருக்கிறார். எந்த தேர்தல் அறிவிச்சாரோ அதே தேர்தலில் லாரி ஊற்றி உயர்த்தி ஒரு முறைக்கு பல முறையே கொள்றேன். எங்க பொழைச்சுவாருன்ட்டு தூத்துக்குடி பக்கம் கிராம நிர்வாக அலுவலர் லூர்து நேர்மையான அதிகாரி மணக்கொள்ளையை தடுத்தாருன்னா அவரை கொள்றேன். நீங்க இதே போல செய்திகளை தேடி பார்த்தா இந்த மணக்கொள்ளைக்கு எதிராக அதிகார வர்க்கத்தை சேர்ந்த, அதாவது காவல்துறையோ உளவுத்துறையோ யார் போனாலும் அவங்கள கூட அடிச்சு ஏற்றுக்கலாம். அவ்வளவு பெரிய மாஃபியா, மணல் மாஃபியா, அவ்வளவு பெரிய கனிம கொள்ளைக்கு எதிரான செயல்பாடுகள்ல ஈடுபடுறவங்களை அச்சுறுத்தக்கூடிய அவ்வளவு பெரிய மாஃபியா வேலை நடக்குது. அப்ப இதை தடுக்க மாட்டோம் அப்படின்னா நீங்க என்ன ஆட்சி நடத்தி கழிக்க போறீங்க? கண்முன்னே ஒரு பத்திரிகையாளர் அது செய்தியா மாறும், அது நாளைக்கு கேள்வி கேட்கப்படுங்கிற அந்த புரிதலே இல்லாம, அதை பத்தியே கவலை இல்லாம ஒரு பத்திரிகையாளரை தாக்குறான், கடத்தி கொண்டு போறான் அப்படின்னா
சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை வரும்? ஜெகபூர் அடிக்கும் லூர்துக்கு அந்த நிலைமை தான் வரும். அப்ப இந்த ஆட்சியோட அவலத்துக்கான சரியான சாட்சி இதுதான். இந்த மனக்கொள்ளை தடுக்க முடியாது, மலைக்கொள்ளை தடுக்க முடியாது, நீர்க்கொள்ளை தடுக்க முடியாதுன்னா அப்புறம் என்ன மக்களுக்கு ஆட்சி கொடுக்க போறீங்க? மன்னர் ஆட்சி காலத்திலையும் வெள்ளை ஏகாதிபத்திய ஆட்சி காலத்தில் நடக்காத கொடுங்கோர் தன்மை இல்லையா அது? இதெல்லாம் வெட்கக்கடானது. இந்த ஆட்சியோட ஒரு கோர இதுக்கு வந்து இதெல்லாம் சாட்சி. இதுக்கு இந்த ஆட்சியாளர் வந்து வெட்கி தலைவலியும் நாட்டு மக்கள் இனியாவது உணர்ந்து கொள்ளணும். இந்த மண்ணு கொள்ளடிச்சு கொண்டு போனா நமக்கு என்ன பிரச்சனை, மலையை கொள்ளடிச்சு கொண்டு போனா நமக்கு என்ன பிரச்சனை, நீரை சொல்ல நமக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறோம். நமக்கு பிறகு ஒரு தலைமுறை இந்த பூமி பந்தில வாழணும். அதாவது ஒரு ஊர்ல வந்து ஒரு நாட்டுல வந்து போர் ஏற்பட்டு அந்த நாட்டை விட்டு அந்த நிலத்தை விட்டு அகதியா இடம்பெயர்ந்தா கூட போர் முடிஞ்ச பிறகு அமைதி திரும்பிய பிறகு மீள்குடியேற்றம் செய்ய முடியும். ஆனா நிலமும் நீரும் காசும் காற்றும் மாசுபட்டு நிலத்தை விட்டு நம்ம இடம்பெயர்ந்தோம்னா எந்த காலத்திலையும் மீள்குடியேற்றம் செய்ய முடியாது. அப்ப வந்து அகதிகள்ல வந்து போர் அகதியை விட சூழலில் அகதிதான் ஆபத்து. அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை உணர்ந்து இந்த மக்கள் வந்து விழித்துக் கொள்ளணும். மக்கள் வந்து இந்த அநீதிக்கு எதிராக போராட்டத்துக்கு நிற்கணும். இதுல வந்து நியூஸ் தமிழ் ஊடகத்தோட பணி பாராட்டத்தக்கது. அவங்களோட செயல்பாடு சால சிறந்தது. அவங்களோடு நாம் தமிழக கட்சி இந்த அநீதிக்கு எதிரான செயல்பாட்டில் முழுதுமா துணை நிற்கும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.